அல்லல் போம் அல்வினை போம் ஆமையா அன்னை வயச்சில் பிறந்த தொல்லை போ போகா துயரம் போம் குணமான் மருணை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காதே பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்பு நூல
தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த என் தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த என் கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, அதாவது என்ன இந்த தேவிப்பட்டினமான நகரத்திலே இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே குழுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட காளியம்மனுடைய திருவாலயம் இந்த ஆலயம், இந்த பெரிய ஆலயம். அப்பேற்பட்ட இந்த அம்மாளுடைய திருவாலயத்திலே ஆனி மாதத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த அம்மாளுடைய திருவாலயத்திற்கு இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக நாமளுடைய வில்லுப்பாட்டையும் இந்த ஆலயத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமல் 6 பேர்களையுமே இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்குமே அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லுப்பாட்டு ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? எதற்காக முதல்ல சாஸ்தாங்கதை நம்ம ஆரம்பிக்கும்? ஏன் ஐயனாருக்கு பாடுகிறோம் தெரியுமா? என்ன காரணம்? அகில உலகத்திலேயே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா அப்படின்னா நம்மெல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனா என் தருமஞான சாஸ்தா ஹரிகரபுத்திரன் ஐயனார் வந்து அப்படி கிடையாது. எப்படியோ ஹரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட ஹரிகரபுத்திரன் ஐயனார் வந்து பிறந்தாதான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? அப்படி ஐயனார் சாஸ்தா பிறக்கவில்லை என்றால் சாஸ்தா பிறக்கலைன்னா என்ன ஆகும்? சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிருவார். அவரை கூப்பிட்டா தானையா அவர் வந்து நம்ம சாமி என்னன்னு கேட்பாரு. அவரை அழைக்கவே இல்லைன்னா பிறகு சாமி எப்படி வருவார்? வராது. அதனால ஐயனார் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே ஆலயத்துக்கு வருமா? அதனால் நான்கே வார்த்தையிலேயே சாஸ்தாங்கதையை பிறவி செய்துவிட்டு முடித்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய இந்த காளியம்மனுடைய திருப்புகழையே நாங்கள் பாட இருக்கிறோம். அழகா பாட போறோம். பாடக்கூடிய பாட்டிலே பழுது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குற்றங்கள் எங்களுடைய கதையிலேயே பொருள் குற்றங்கள் சாரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் சரீர குற்றம் அப்படின்னா சாரீரம் இல்லாதவன் சபை ஏறாதன்னு இருக்கான். சாரீரம் இருக்கணும். அதுவும் போக என்ன சரீர குற்றம் அப்படின்னா என்ன? செல்போன்ல பாக்கும்போது எங்க தாத்தாவை கொஞ்சம் கலரா தெரிஞ்சிருக்கும். அப்படியே எம்ஜிஆர் மாதிரி இருந்திருப்பேன். ஆமா, யூடியூப்ல பாக்கும்போது. பிறகு ஒரு ஆளை பாக்கும்போது ரொம்ப கனமா தெரிஞ்சிருக்கும். இன்னொரு ஆளை பாக்கும்போது ரொம்ப ஒல்லியா தெரிஞ்சிருக்கும். நேர்ல பாக்கும்போது நிறைய வித்தியாசம் கூட இருக்கலாம், மாற்றங்கள் இருக்கலாம். அதனாலே சரி, சாரீர குற்றம் சரீர குற்றம் குறைகள் இருந்தாலும் ஏற்கனவே கொண்டாடி சண்டை போட்டு 10 நாளாவது அம்மா வீட்டுக்கு போயிட்டா. சரி, சாப்பாடே கிடையாது. அதனால கொஞ்சம் மெலிஞ்சு போனேன் இன்னைக்கு. ஆமா, ஆகையினாலே எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம், முன்னாடி இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிற்ற அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்றுத்தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. பாதி
வருகிற தந்து பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடகேலத்தனத்து இங்கிதமாகவே அமிர்த யோகத்து ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ. அவர் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ. சாமி ஐயனார் ஐயனார் ஹரிகர சுதன் ஐயனார் 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 சபரிமல ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 ஐயாறு எங்க ஐயனார் 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 குலத்துக்குள்ள ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் 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 கர்த்தவேல் ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக கருமஞான சாஸ்தாவாக சாமி பிறந்தார். சங்கடங்க தீர்த்திடவே சாஸ்தா பிறந்தாரே. ஐயன் வந்து பிறந்தார் என்று ஓடுங்கம்மா ஒரு குலவே தாய பொன்னான மணிக்குலவே ஏ முக்கா முக்கா மூணு நேரம் முதற் குலவை போடுங்கம்மா. தாய்மார்கள் எல்லாரும் சேர்ந்து குலவு போட்டா எப்படி கேட்கும்? போடுவோமே கூட்டத்துல 1-2 ஆளு குலவு போடுது. குலவு போட தெரிஞ்சாதான் நாங்க போடுவோமே. அதெல்லாம் தாய்மார்களுக்கு குலவு போட தெரியாமையா இருக்குமா ஐயா? தெரிஞ்சாதான் போட சொல்லி பாப்போம். இதுல இருக்கவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா குலவு போட தெரிஞ்சிருக்கும். அப்படியா? வரவே இந்த நாள் தூத்துக்குடிக்கு போனோம் பாட்டுக்கு. அங்க இப்படிதான் குலவு போட மட்டும் சொன்னாங்க மக்கள் எல்லாம். ஒரே ஒரு பாட்டி மட்டும் குலவு போட்டாங்க. பாட்டிக்கு பல்லு கீழே விழுந்துட்டு. பாட்டி கெட்டு பல்லு. பாட்டிக்கு கெட்டு பல்லு அதனால கீழே விழுந்துச்சு. நாய் தூக்கிட்டு ஓடியே போயிட்டு. சரி தாய்மார்களுக்கெல்லாம் இங்க ரொம்ப எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்ப போடுவாங்க பாரு. ஆய போடுங்கம்மா ஒரு குலவை ஆய பொன்னான மணிக்குலவை முக்கா முக்கா மூணு நேரம் முதல் குலவை போடுங்கம்மா. ஏ இன்னும் ஒரு குலவை இருகரையும் பெருகி வர சாஸ்தா பிறந்தார் என்று பொன்னான பூநூலா பொன்பவித்த தாவரம்மா வெள்ளியால பூநூலா ஏ வெங்கலத்தால் தாவரம்மா தங்கத்தால பூநூலா
அந்த இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலைவிருந்து வருகின்றார்கள் யார் யாரெல்லாம் ஆகாயத்தை சூரியன் ஆகாயத்தை சூரியன் அன்புகுளி சந்திரன் ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி அங்கே கொலைவிருக்கும் நாளை கைலாச வாசலில் கரை கண்ட மகவானே தெய்வலோக ரம்பை திருநடனம் ஆடுவாள் ரம்பை வருவாளா நடனங்கள் ஆடுவாளா ஊர்வசியா வருவாள் உல்லாசமா பாடுவாள் மேனகையா வருவாள் மிருதங்கமும் போடுவாள் சரஸ்வதி வருவாள் சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார் அழகா கொலுவிருந்து வருகின்றார் அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார் நாமலை ஏன் படைத்தார் எதற்கு படைத்தார் நம்மளெல்லாம் ஆண்டவன் எதுக்கு தான் படைச்சாரோ தெரியல ஏன் இவ்வளவு சலிப்பா கேக்குற அதாவது வந்து கார் வந்து பெட்ரோல்ல ஓடுது சரி ஸ்கூட்டர் வந்து டீசல்ல ஓடுது சரி நம்ம வாழ்க்கை எப்போதும் கடத்துல தானே ஓடுது எப்பவும் கடன்ல ஓடுதுன்னா இருக்கக்கூடிய பணத்தை வச்சு சமாளித்து வாழணும் அளவோடு வாழணும் நம்ம நினைக்கிறோம் ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்பட்டா பிறகு கடனாத்தான் ஆகும் நம்ம அளவோடு செலவு பண்ணு நம்ம நினைக்கும் நம்ம பொண்டாட்டி என்ன செய்யுதா 5000 ரூபாய்க்கு பட்டு சேலை கேட்கா சீப்பு வேணுங்க கண்ணாடி வேணுங்க பவுடர் வேணுங்க சேலை வேணுங்க வாங்கி கொடுக்க நம்ம ஆண்டவன் மண் உலகிலே மனிதர்களை எல்லாம் ஏன் படைத்தாரு தெரியுமா எதற்காக நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தாராம் அடேப்பா நமக்கு தான் இந்த உலகத்தை படைச்சிருக்காரு ஒற்றுமையா வாழணும்னு உலகத்தை படைத்தார் ஆனால் ஒற்றுமை என்பது இன்னைக்கு எங்கேயும் இருக்கா ஏன் ஒற்றுமை இல்ல ஏன் ஒற்றுமை இல்லையா ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் பொறாமைப்பட்டு இருக்கோம் ஆமையா அதாவது பொறாமை என்று இருந்தாலும் அதாவது ஒரு மனுஷன் வந்து நல்லபடியா வாழ்தான்னு சொன்னா அவனை வாழ்த்தணும் போற்றணும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனை வாழ்த்தினா தான் அவன் நல்லா இருப்பான் நேத்து நம்மளை விட பெரிய ஆளா வந்துருவானோ நம்மளை விட நல்லா வாழ்ந்துருவாங்களோ அப்படின்னு ஒருவரை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டா உலகத்திலே ஒற்றுமை என்பது என்னைக்குமே வராது ஒருவர்கிட்டையும் வராது ஆனால் மண் உலகிலே மனிதர்களை ஆண்டவன் படைத்து நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார் 9 தத்துவத்தை படைத்தார் மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார் என்ன ஆசையெல்லாம் மண் ஆசை பொன் ஆசை பெண் ஆசை ஒரு மனுஷனுக்கு இந்த 3 ஆசையும் தேவைதான் மண் ஆசைனா என்ன தெரியுமா 3 ஆசை இருந்தால் தான் அவன் மனிதனாவான் மனிதனாக முடியும் ஆசையும் இல்லை என்றால் இல்லன்னா அவன் முனிவனாவான் 3 ஆசை அதுவும் இல்லைன்னு வைங்க சரி ஞானி ஆவான் ஞானி ஆயிடுவான் மண்
ஆசை அப்படின்னா என்ன தெரியுமா ஐயா? என்னய்யா? மண்ண ஆசைனா நம்ம பேர்ல ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போடணும்னு ஆசைப்படுகிறோம் பாருங்க. ஆமா படுவோம். இப்ப அண்ணன் தம்பி 2 பேருக்கும் ஒரே வயக்காடா இருந்தா அவ ஐயா 2 பேருக்கும் பாதி பாதியா பிரிச்சு குறுக்க ஒரு வரப்பு போட்டு விட்டுருப்பாரு. ஆமா கூடு வரப்பு போட்டுப்பாரு. ஆமா சரி. இந்த அண்ணன் என்ன செய்வாரு? காலையில வயக்காட்டுக்கு போனாருன்னு வையே, தம்பி இல்லாத நேரம் பார்த்து அந்த வரப்ப மேற்கிருந்தே கிளக்காம தள்ளுவாரு. சாயங்காலம் தம்பி போவாரு, அண்ணன் இல்லாத நேரம் பார்த்து கிழக்கிருந்தே வரப்ப மேய்க்காம தள்ளுவாரு. அப்ப 2 பேரும் இந்த வரப்ப வெட்ட வெட்ட என்ன ஆகும்? வரப்பு இல்லாம யாரு இடம்னு தெரியாம 2 பேருக்கும் சண்டை வந்துரும். பிறகு கோர்ட்டு கேஸ்னு இடத்தையே வித்து செலவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மண்ண ஆசையை விடும். பாத்துக்கோ, உண்டான இடத்துல விளைய வச்சா போதாதா ஐயா? இந்த வரப்பையும் வெட்டி நமக்கு கூட கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம் நினைப்பாங்க. அதுக்கு பேரு தான் மண்ண ஆசை. இரண்டாவது ஆசை அதுதான் பொன் ஆசை. பொன் ஆசைனா என்ன? இருக்காங்க பாரு நம்ம தாய்மார்கள், ஏதாவது கல்யாண வீடு கோவில் திருவிழாவுக்கு போனாங்கன்னு வையே, காளியம்மா கோயிலுக்கு வந்த உடனே முதலாவது போய் சாமியை கும்பிட போவாங்க. சாமியை கும்பிடும் போது முதலாவது அந்த அம்மா கண்ணு எங்க போகும் தெரியுமா? எங்க போகும்? முதல்ல அந்த அம்மா என்ன பட்டு சேலை கட்டியிருக்கான்னு பாப்பா. என்ன சேலை கட்டியிருக்கான்னு பாப்பா. ஆமா, காளியம்மாளுக்கு என்ன பட்டு சேலை கட்டியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாப்பா. ஒரு நாளைக்கு ஒரு விதமா சேலையா கட்டுவாங்க. ரெண்டாவது அம்மா கழுத்துல என்ன நகை போட்டிருக்காங்கன்னு ரெண்டாவது போய் பாப்பா. கூர்ந்து பாப்பா. ஆமா, இப்போ நகையை போட்டிருக்கத பாத்துட்டான்னா வீட்டுல போய் அந்த ஐயாவை கூப்பிட்டு சொல்லுவா, காளியம்மாளுக்கு கழுத்துல அடி வயிற்று வரைக்கும் செயின் அள்ளி போட்டிருக்காங்க, அது ₹1 ஊர். அதே மாதிரி எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு செயின் வேணும் அப்படிம்பா. நம்ம செயின் வேணும்னு சொன்ன போது அப்ப பார்த்த உடனே ஆசைப்பட்டு அதை வாங்கணும்னு நினைக்கும் பாருங்க. ஆமையா, அதுக்கு பேரு தான் பொன் ஆசை. மூன்றாவது ஆசை ரொம்ப முக்கியமான ஆசை. அது என்ன ஆசை? அதுதான் பெண் ஆசை என்பார்கள். பெண் ஆசை உலகத்திலே பெரிய ஆசை, யாருக்கும் இருக்காத ஆசை, எவருக்கும் திகட்டாத ஆசை. அப்ப இந்த 3 ஆசைகளையும் முக்கண்ண நாமளுக்கு கொடுத்து என் சான் உடம்பை கொடுத்தார், நாமளுக்கெல்லாம் ஒரே ஒரு சான் வயசை கொடுத்திருக்கிறார். 8 சான் உடலை கொடுத்து ஒரு சான் வயிறையா குறைச்சிட்டாரு. சொன்னா உலகத்துல ஒரு தரமா தான் விளையுது பொருட்கள். ஆமா, அதுக்கு தகுந்தபடிதான் கடவுள் ஈசன் வயிறை குறைஞ்சு படைச்சிருக்காரு. ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டோம்னா அப்ப எம்பாடு ஓம்பாடு மாப்பிள ஒரு சான் வயிறு சாதாரணமா சொல்லுதா? அதான் ஒரு சான் வயிற்றுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது தெரியுமா? என்ன தேவைப்படுது? காலையில எஞ்சோட முகத்தை கழுவுன உடனே 2 கிளாஸ் காபி. காலையில 8-8:30க்குள்ள 10-14 இட்லி. மதியம் 1 மணிக்கு நல்ல 2 தட்டு சாப்பாடு. சாயந்தரம் 3 மணிக்கு காப்பி. நைட்டு 8 மணிக்கு 7 சப்பாத்தி. சப்பாத்திக்கு மேல 4 வயல் வாழைப்பழம். அப்பதான் காலைல ஃப்ரீயா போகும். அப்ப இந்த ஒரு சான் வயசுல எதை போட்டாலும் அத்து போகுது. சாதாரண ஒரு சான் வயசுன்னு சொல்றாங்க. ஒரு சான் வயசுக்கே இரவன்னும் பாராம பகலன்னும் பாராம ஓய்வு இல்லாம நம்ம உழைத்து கொண்டிருக்கிறோம்.